நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை அப்படின்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் எல்லாம். சொல்ல வார்த்தையே இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நான் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை.
விட்டா கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இருக்கும் ஒரு உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, நினைக்கும் ஒரு உயிரும் எனக்கு இல்லை. ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஹல்லேலூயா. சாதாரண உலக மனிதர்கள் எதையாகிலும் ஒன்றை நமக்கு செய்வார்களே, ஆனால் எவ்வளவு நன்றி சொல்கிறோம். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் பிரதர் நன்றி, உங்களை நான் மறக்கவே முடியாது பிரதர், நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் பிரதர், இந்த லெவலில் நான் வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் பிரதர் அப்படின்னு சொல்லி அவங்களை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அதை விட சொல்லலாம், தேவன் இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிரும் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரு நடப்பணமாக தான் இருப்போம். ஹல்லேலூயா. ஓ, அவர் நமக்குள்ளே ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சுவாசத்தை தான் இன்றைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிற எல்லா நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவன் என்ன செய்தானா, பாஸ்டர் இடத்துல வந்து, பாஸ்டர் நான் பின்மாற்றம் அடைந்து போக போறேன் என்ன அப்படின்னு சொல்லி கடைசியாக பாஸ்டர் பார்த்துட்டு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தானாம். பாஸ்டர் சொன்னாராம், சரிப்பா போகிறதே போகிற, போய் முழங்கால் படிட்டு ஆண்டவர் உன்னை இது வரைக்கும் ரட்சித்து கொண்டு வந்ததுக்கெல்லாம் என்ன பண்ணு, தேங்க்ஸ் சொல்லிட்டு என்ன செய், நீ போயிடுப்பா அப்படின்ட்டாராம். வெறும் சிம்பிளான வார்த்தை. ஆண்டவர் உன்னை ரட்சித்து இது வரைக்கும் உன்னை கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு நன்றி சொல்ல ஆரம்பித்தானா பாருங்க. அழ ஆரம்பித்துட்டான் அவன். அழ 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 ஆரம்பித்து அடக்கவே முடியல. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை விட்டு நான் போறேன்னு சொன்னேனே, எவ்வளோ பெரிய முட்டாள், எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி அவன் நினைத்து அழுது 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 கண்ணீர் விட்டு ஆண்டவரை மீண்டுமாய் பிரைஸ் தி லார்ட் தன் வாழ்க்கையை புதுப்பித்து கொண்டு அந்த திருச்சபையில போதகருக்கு அடுத்தபடியாக அவன் துணையாக நின்றானாம். ஹல்லேலூயா. பிரைஸ். ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நேரம் நமக்கு இல்லை. பிரைஸ். இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் ஜீவன் என்ற பாடலை நான் பாடுவோம். ஒரு பழைய பாடல், டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் பாடின ஒரு பாடல். பிரைஸ் தி லார்ட். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்டோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன்.
ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். காத்தா என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா, மெய்ப்பனாக காத்தா என்னை தமையனாக கொண்டா, என் நண்பனாக வந்தா, என் தலைவனாக நின்றா, மேகங்கள் மீது வருவார், மணவாளனாக வருவார், மேகங்கள் மீது வருவார், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். தானே பிறந்தா, உனக்காக தானே வளர்ந்தா, உனக்காக தானே மரித்தா, உனக்காக தானே உயிர்த்தா, உனக்காக தானே பிறந்தா, உனக்காக தானே வளர்ந்தா, உனக்காக தானே மரித்தா, உனக்காக தானே உயிர்த்தா, என்றும் நமக்கா அவர் ராஜாவாக இருப்பார், இன்றும் என்றும் நமக்கா என்றும் அணைப்பார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஹalleluya. அவரே நமக்கு நித்தியம். ஹalleluya. நமக்கு நித்திய வாழ்க்கை கொடுக்கிறவர் அவர்தான். ஹalleluya. நமக்கு வாழ்வு கொடுத்தவர் அவர்தான், நமக்கு சமாதானத்தை கொடுத்தவர் அவர்தான், நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya. பாவியா இருந்த நம்ம ஆண்டவர் அப்படியே பாவியா நம்மளை விட்டுடாதபடி நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவருடைய ரத்தத்தை நமக்கு சிந்தி கொடுத்தத அந்த ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய மகனாய் ஏற்றுக்கொண்டாரு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. அவருக்கு நாம புத்திரர்களாக மாறினோமே, அவருக்கு நாம குமாரர்களாக மாறினோமே, அவருக்கு நாம குமாரத்திகளானோமே. இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அல்லேலூயா. இயேசுவே தான் வழி. அல்லேலூயா. இயேசுவை தவிர வேறு ஒரு வழி இல்லவே இல்லை. அல்லேலூயா. நீங்க வாழ்வு பெறணும், விமோட்சம் அடையணும், நிம்மதி அடையணும், பாவத்திலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா இயேசு ஒருவர் தான் வழி. அவரை தவிர வேறு வழியே விதியே இல்லை. அல்லேலூயா. வேற கதியும் இல்லை. அல்லேலூயா. அவர் இடத்துல வந்தாதான் எல்லாமே. அல்லேலூயா. ஆமா. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இன்னைக்கு சமாதானம் இல்லை என்றான். காரணம் என்னன்னா பணம் இருக்கு, ஆனா என்ன இல்லை, நிம்மதி இல்லை,
நிம்மதியற்ற வாழ்க்கை எவ்வளவு பேர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சொற்ப வருமானம், சொற்ப சம்பாத்தியம், அல்லேலூயா, ஆண்டவர் பெரும் நிறைவான சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது யாரால கொடுக்க முடியும்? இயேசு ஒருவரால் மாத்திரமே கொடுக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாதபடி ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. நீங்க அவரை பின்பற்றினீங்கன்னா இருள நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, ஜீவ ஒளியை நீங்க கண்டடைவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாம். யாவரும் எழுந்து இருக்கிற இடத்துல நின்று எங்களோடு கூட சேர்ந்து நீங்க ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. என்ற பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே.
பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, ஓடும் வியாதியில் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, ஓடும் வியாதியில் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் மருகப்பு கொழு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் இது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் இது. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவின் நாமம் போதும்? சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு நாமம் இருந்தா போதுங்க. ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சாங்களாம். பாருங்க, அங்க சப்பானி ஒருவன், என்ன பிறவி சப்பானி ஒருவன் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். அவங்க பாருங்க, பிச்சை கேட்டு கொண்டு இருந்தவன் இவங்க 2 பேரும் தேவாலயத்தில் போகும்போது இவங்க 2 பேர்கிட்டையும் பிச்சை கேட்டானாம். அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இயேசுவின் எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு என்ன மரித்த இயேசுவின் நாமம் ஒண்ணு எங்களோடு கூட பயணிக்குது. அந்த நாமத்தை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி எழுப்புனாங்க. பாருங்க, சப்பானியுடைய எலும்புகள் கரடு முரடுகள் எல்லாம் செவ்வையாகி அல்லேலூயா குதித்து எழும்பி அவன் அவர்களோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போனான். அல்லேலூயா. இதுதான்
அதாங்க இயேசுவின் நாமத்தில் உள்ள பவர். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இருக்கிற பவர் இதுதான். அல்லேலூயா. ஆமா, இயேசுவின் நாமம் எப்படிப்பட்டதுன்னா வல்லமையானது. அல்லேலூயா. ஆமா, அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் என்ன செய்யும்? திறக்கப்படும். அல்லேலூயா. பூட்டின வாசல் திறக்கப்படும். கட்டப்பட்ட சங்கிலிகள் கழன்று விழும். அல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அந்த நாமத்தை நாம கையில எடுக்காதனால தான் இன்னைக்கு பலர் ஆடிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரியா நம்ம யூஸ் பண்ணல. கிறிஸ்தவர்கள் சரியா இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணல. அதனால தான் இன்னைக்கு உலகம் ரட்சிக்கப்படாம இன்னைக்கு ஏதோ ஒன்றை நோக்கி ஜனங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த உலகத்துல பல காரியங்களை காண்பித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. நம்ம விழுந்த கடமை அது. நாம ஆண்டவருக்காய் எழும்புவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்காய் நாம எழும்பினா பிரைஸ் தி லார்ட், சத்துருக்கள் பின்னிட்டு ஓடுவார்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல நடக்காத காரியங்கள் ஒன்றும் இல்லைங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த நாமம் வல்லமையான நாமம். இந்த நாமம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாமத்தில் பேய்கள் சொன்ன உடனே ஓடும். அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்துல ஓடும். அல்லேலூயா. இயேசுனாலே பேய்களுக்கெல்லாம் என்னன்னா பயங்கரமான அதிர்ச்சி அதுகளுக்கெல்லாம். அல்லேலூயா. அந்த நாமத்துல எதிர்த்து நிற்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு நாமத்தை ஆண்டவர் நமக்கு தரிப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ரட்சிக்கப்படுவதற்கும் விடுதலை அடைவதற்கும் வேறே நாமம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படவே இல்லை. பூமி, அதாவது வானத்தின் கீழேயும் பூமியின் மேலேயும் அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு விடுதலையாக்கப்படுவதற்கு வேறே ஒரு நாமம் இந்த உலகத்தில் கட்டளையிடப்படவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நாமம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, சாதாரணமா வயிற்று வலி சுகமாகிறதுக்கு இயேசுவின் நாமம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, சாதாரணமா தலைவலி சுகமாகிறதுக்கு இயேசுவின் நாமம் கிடையாது. ஆமா, அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு. ஹல்லேலூயா. சாதாரண காரியங்கள் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்களை இன்றைக்கு காண்பித்து கொடுத்து இயேசுவே தெய்வம் என்று நிரூபிக்கக்கூடிய காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டத்துக்கு வந்திருக்கோம். அதனால தான் இது கடைசி கால நற்செய்தி கூட்டம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தின் பேர் என்ன? கடைசி கால நற்செய்தி கூட்டம். இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா தெரியல. அல்லேலூயா. இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா தெரியல. உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மீடியாக்களை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், செய்தித்தாள் மூலமா நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பிரைஸ் தி வேர்ல்ட் நியூஸை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிரைஸ் தி அதரக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பயப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெரியாம இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்னன்னா கடைசி நாட்கள். அல்லேலூயா. லாஸ்ட் டேஸ். அல்லேலூயா. கடைசி நாட்கள் வந்துட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவரை இந்த உலகத்திற்கு அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனா இருப்பது பெருசல்ல. நீ குறைஞ்சபட்சம் முடிந்ததை நீ ஆண்டவருக்காக எதையாகிலும் ஒன்றை செய்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, ஒன்று வாழ், இல்லைன்னா மடி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழ். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க வாழவே பிடிக்கல. ஹல்லேலூயா. இயேசுவுக்கா வாழ முயற்சித்து பாரு, நீ வாழ. ஹல்லேலூயா. வாழ்வ. ஹல்லேலூயா. நீ இயேசுவுக்காக வாழாததுனால, உன் மனுஷருக்காக வாழ்றதுனால, கணவனுக்காக வாழ்றதுனால, மனைவிக்காக வாழ்றதுனால, பிள்ளைக்காக வாழ்றதுனால, குடும்பத்துக்காக வாழ்றதுனால பிடிக்கல. இயேசுவுக்காக வாழ்ந்து பாரு. ஹல்லேலூயா. உனக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. 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 அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியில் முடிவதில் உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, ஓரல் ராபர்ட் அப்படின்ற ஒரு பிரசங்கியார் இருந்தாராம். பிரைஸ் தி லார்ட். அவர் அமெரிக்கா தேசத்தில் ஒரு மருத்துவமனைக்கு விசிட் பண்ணாராம்.
அப்போ பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு அந்த மருத்துவமனைக்கு உள்ளே செல்லும் பொழுது அங்கே படுத்திருந்த எல்லா வியாதிஸ்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சுகமாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆஸ்பத்திரி என்ன செஞ்சிச்சு, காலி ஆயிடுச்சா. அந்த மருத்துவர், அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாகி வந்து அவரை காலை பிடிச்சி, தயவுசெய்து இந்த மருத்துவமனைக்கு என்ன பண்ணிடாதீங்க, வந்துடாதீங்கன்னு கேட்டுக்கொண்டாராம். பாருங்க, ஒரு தேவ மனுஷன் உள்ளே நுழைந்த பிறகு அங்குள்ள எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமாகி வீட்டுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ வியாதியில் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா பலதரப்பட்ட வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க. இன்ன வியாதிக்காரங்க தான் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் கணிக்கவே முடியாது. எல்லாம் மலேரியா காய்ச்சல் இருக்காங்க, டைஃபாய்டில் இருக்காங்க, இல்லை பலதரப்பட்ட வியாதியுடையவங்க ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மருத்துவமனையில் சென்ற தேவனுடைய ஊழியர் சென்றவுடனே, கால் பதித்தவுடனே அங்குள்ள எல்லா வியாதியஸ்தர்களும் சுகமானார். அப்படிப்பட்ட காலம் வரணுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலம் வரப்போகுது. அல்லேலூயா. ஏன்னா எழுப்புதல் தீ பற்றி எரிய போகுது. சபைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. சபைகள் எல்லாம் எழுப்புதலை காண போகிறது. எங்கும் அல்லேலூயா கோஷத்தை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. எங்கும் அல்லேலூயா கோஷத்தை பார்க்க போறோம். எங்கும் பைபிளை தூக்கிட்டு ஜனங்க போகிறத பார்க்க போகிறோம், அலைய போகிறத பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலம் நம்மை நோக்கி வெகுவாய் விரைந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த காலத்தை நம்ம நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்ற பாஸ்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இவாஞ்சலிஸ்ட்லாம் சொன்னாங்க, சாம்ஜபர் அண்ணன் சொன்னார் என்னன்னாக்க, என்னுடைய நாட்களில் எழுப்புதலை நான் பார்க்கணும் அப்படின்னு. அவங்களும் ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க. நம்ம காலத்தில் எழுப்புதலை பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம காலத்தில் எழுப்புதலை நம்ம பார்க்கணும். எழுப்புதல் தீயை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடல் தாளில் 2வது, என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீர். அப்படியே உட்காந்துருங்க. உங்க இருக்கையில் இங்க உட்காந்துருங்க.
ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவருடைய நாமத்தை நீங்க எல்லா இடத்திலும் பிரஸ்தாபப்படுத்தணும். ஹல்லேலூயா. நீங்க பிரஸ்தாபப்படுத்தும் போது தேவன் அங்கே உங்களை வந்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும் நல்ல தேவன். அப்படியே கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இம்மட்டும் பாடி உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்தார். மீதியான நேரங்களையும் சமயங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம்.